இப்போ எடப்பாடியோட தாவேகா ம். 2 பேரும் கூட்டணி அமைச்சா மிக சிறப்பா இருக்கும். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியை வந்து ஸ்வீப் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஆனா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இப்ப அதுல வந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா வரணுமா? இல்ல விஜய் சீஃப் மினிஸ்டரா? அந்த இடத்துல தான் நெறைய பேத்துக்கு வந்து மக்களுக்கும் சரி, அவங்களுடைய ரசிகர்களுக்கும் 2 பேத்துக்கும் போட்டி வரணும். ஓகே. ஆனா இப்போ வந்து விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரியும் இல்லை ஜெயலலிதா மாதிரியும் திரைமுகங்கள் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக வரணும்னு பார்க்குறாரு. அதில் தப்பே கிடையாது. ஓகே. ஆனால் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும்போது 1972 ஆரம்பித்து 77 தான் அவர் சிஎம்ஏ ஆகுறாரு. ஆனால் 72க்கு முன்னாடியே ம். அவர் எம்எல்ஏவாக இருந்தார், அதுக்கப்புறம் அமைச்சராகவும் இருந்தார். அப்புறம் பல திரைப்படங்களில் அவருடைய கொள்கைகள்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. நேர்லேயும் மக்கள் எல்லாம் சந்திச்சாரு. அந்த வகையில் விஜய் வந்து திரைப்படங்களில் மட்டும் தான் நடிக்கிறாரு. ஆனால் மக்கள்கிட்ட இன்னும் சந்திக்கலை, மக்கள்கிட்ட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கல. ஓகே. அது ஒரு டிராபேக்கு. அதனால் இப்போ அவர் வரணும்னா இப்போ வந்து கூட்டணி அமைச்சா தான் அவரால் வந்து இது பண்ண முடியும், அதாவது ஒரு சாதிக்க முடியும். அவருடைய எம்எல்ஏக்களை வந்து நம்ம சட்டமன்றத்துக்குள்ளார கொண்டு போக முடியும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இது. வேணும்னா அவங்களுடைய கூட்டணி பங்கீடு அமைச்சர் அந்த மாதிரிலாம் அவங்க இன்டர்னலாக பேசிக்கலாம். ஓகே. ஆனால் எடுத்த உடனே சிஎம்மாக வரணுன்றது அது எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ரொம்ப பெருசாக ஆசைப்படுறாரோன்றது என்னுடைய கணிப்பு.